அந்த நெரிசலை பார்க்கலாம். ஃபுல்லா நிறையவே இந்த நிறைய பேர் போய் கொண்டிருக்கணும். கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. புது உடுப்பு எல்லாம் போடுவினோம். அதோட வந்து 1ஆம் தேதி அவைக்கு வருஷம். அப்ப கிறிஸ்மஸ் ட்ரீல இருந்து எல்லாமே வச்சிருக்கு. க்ரௌடா இருக்கு. கடைகள் எல்லாமே போட்டிருக்கணும். அதை நீங்க பார்க்கலாம். எனக்கு பாருங்க புதுசா திறந்த நதியாஸ் நாங்க கூட அந்த கூடைகள் மாதிரி எல்லாம் விட்டு கொண்டிருக்கோம். கொட்டிலுங்க வந்து வெள்ளக்காரரும் வந்து கூட அந்த நீங்க பார்த்து வணக்கம் உறவுகளே, நாங்களாம் உங்களோட ஜால் பிரதர்ஸ். இன்றைக்கு நாங்க எங்க நிக்கிறோம்டா, யாழ்ப்பாணத்துல நிக்கிறோம். குறிப்பாக சொல்ல போனா மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்னாலதான் நிக்கிறோம். ஏண்டா மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்னால நிக்கிறோம்டா, நாளைக்கு 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெற இருக்குது. அதால வந்து யாழ்ப்பாணம் வந்து எப்படி பரபரப்பா இருக்குன்றதை தான் நாங்க காட்ட போறோம். மக்கள் வந்து சாமான் வாங்குறது, இந்த பொருட்கள் வாங்குறது, உடைகள் வாங்குறதுக்காண்டி எவ்வளவு பரபரப்பா வந்து நிக்கிறோம்ன்றதை நாங்க காட்ட போறோம். வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முதல் எங்கட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. வாங்கோ வானோடுக்குள்ள போகலாம். கிறிஸ்துமஸுக்காக இன்றைக்கு மாறி இருக்கிற யாழ்ப்பாணம் இதுல இப்ப பாருங்க, இங்க இதுல சவுக்குகள் எல்லாம் வச்சிருக்கணும். இதெல்லாம் விற்கிறதுக்கு தான் வெட்டி அந்த பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல இந்த ரோட் ஃபுல்லாவே நீங்க இதுல பாக்கலாம். 2 சைடுமே இந்த சவுக்குகளை வச்சிருக்கணும். இதுல வித்து கொண்டிருக்கணும். இது எல்லாமே இந்த கிறிஸ்துமஸுக்காக. இதுல இந்த வெடிக்கடைகள் எல்லாமே போட்டிருக்குது. பாருங்க, எங்கால இந்த சவுக்கெல்லாம் வித்து கொண்டிருக்கணும். பாருங்க, இது வந்து நாளைக்கு ஒரு பெரிய ஒரு நிகழ்வு. கிறிஸ்துமஸ் அந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து கொண்டாடுறது. அதுக்காக இந்த யாழ்ப்பாணம் என்ன மாதிரி மாறி இருக்குன்னு பார்க்க போறோம். இங்கெல்லாம் இந்த டெக்கரேஷன் பொருட்கள், கிறிஸ்துமஸ்க்கான டெக்கரேஷன் பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க. இதுல வேற கிறிஸ்துமஸ் ட்ரீல இருந்து எல்லாமே வச்சிருக்கணும். அதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதனால பொருட்கள் எல்லாம் வித்து கொண்டிருக்கணும். இந்த இதுல எல்லாம் இந்த கூடைகள் மாதிரி எல்லாம் வித்து கொண்டிருக்கணும். இந்த கொட்டிலுகள் இயேசு பிறக்கிறது 12 மணிக்கு இரவு சரியாக பாலன் பிறக்கிறான்னு சொல்றாரு. அது வந்து இந்த இன்றைக்கு சேர்ச்சுகள் எல்லாம் நல்ல ஒரு கொண்டாட்டமாக அதை கொண்டாடிடணும். இங்காலையும் இந்த எல்லாம் சோதனைகள் எல்லாம் நடந்திருக்குன்னு நீங்க எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்க வந்து இது வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கிற கிறிஸ்தவ தேவாலயம் தான். இங்க நடக்க போகுது இது சென்ட் ஜேம்ஸ் சர்ச் தான். இங்க இந்த நாளையான் திருவிழாக்காக இப்ப பாருங்க எவ்வளவு கொண்டாட்டமாக தயார் நிலையில இருக்குன்னு பாருங்க. இதுல கூட பாருங்க இந்த அலங்கார பொருட்கள் எல்லாமே வச்சிருக்கணும் இந்த கிறிஸ்துமஸுக்காக. அதை பார்க்கலாம். இங்க இப்ப நாங்க நிக்கிறத வந்து இந்த யாழ்ப்பாணத்துல இருக்க முற்றவழியிலாம் நிக்கிறோம். இது வந்து இந்த கிறிஸ்துமஸுக்கான ஆஃபர்கள் வந்து போட்டிருக்கணும். சேல்ஸ் கடைகள் எல்லாமே போட்டிருக்கணும். அதை இதுல நீங்க பார்க்கலாம். இதுல அந்த கடைகள் வந்து இதுல வந்து அந்த கிறிஸ்துமஸுக்கான உடுப்புகள் எல்லாமே போட்டிருக்கணும். கடைகள்ல வந்து எல்லாமே முழுக்கவே கிறிஸ்துமஸ் சேல் தான். இது வந்து வருஷம் மட்டுமே இருக்கு. 1ஆம் தேதி மட்டும் இந்த கடைகள் வந்து இங்க இருக்கும். உடுப்பு கடைகள்ல இருந்து எல்லாமே இருக்கு. பாருங்க, உள்ளுக்கு வந்து ஆக்கள் வந்து இதை வாங்கி கொண்டிருக்கிறத நீங்க இதுல பார்க்கலாம். எவ்வளவு உடுப்பு கடைகள் இருக்குன்றத நீங்க பாருங்க. 1ஆம் தேதி மட்டும் இந்த கடைகள் அனைத்துமே இருக்கும். வாங்குறார்கள் வந்து வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, டிராபிக்க பாருங்க. க்ரௌடா இருக்கு. இப்ப நான் நினைக்கிறேன் இந்த பேமெண்ட் ரோட்னு சொல்லி அங்க நிக்கிறேன் பாருங்க. இதுலயும் வந்து எவ்வளவு க்ரௌடா இருக்கு. இன்றைக்கு இது கிழமை நாள், புதன்கிழமை தான் வந்து. ஆனா பாருங்க அந்த எவ்வளவு பேர் வந்து நிக்கிறோம்ன்றதை நீங்க இதுல பார்க்கக்கூடிய எனக்கு இந்த காலத்துல. இதுவுமே வந்து இந்த நத்தார் சேல்ஸுக்காக வந்த கூட்டமாக தான் இருக்குது. இதுல மக்கள் கூட்டம் வந்து அதிகமாவே இன்றைக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். க்ரௌட் வந்து வந்தவங்க இருக்கிறேன். நிறைய பேர் போய் கொண்டிருக்கணும். இது யாழ்ப்பாணம் வந்து ஹாஸ்பிட்டல் ரோட்ல நிக்கிறேன் பாருங்க. இன்றைக்கு வந்து இந்த யாழ் நகர வீதிகளே வந்து மக்களால அலமோதி கொண்டிருக்கான்னு சொல்லுவாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் ரோட்டா இருந்தாலும் சரி, இந்த பழக்கடை வீதிகளா இருந்தாலும் பாருங்க. பழக்கடை ரோட்ல இருந்து சகல ரோடு வந்து மக்கள் வந்து கூட வாயிருக்கணும். இந்தியாவில் வந்து வெள்ளக்காரர்கள் வந்து கூட அந்த நீங்க எல்லாம் பார்த்துக்கலாம். பழக்கடைகள்ல எல்லாமே ஆட்கள்
யாழ் நகர வீதிகள் மக்களால் முடங்கியது என்றுதான் சொல்லணும். சரியான வீதிகளுமே எல்லாமே வான்பே ரோட் தான். இது வந்து தபால் ரோட், பழைய தபால் வீதின்னு சொல்றாரு. இதுலயும் பாருங்க இருக்கு. அந்த வாகனங்கள் போறதுக்கு கொஞ்சம் கரைச்சல் படுது. வீதிகள்ல ஃபுல்லா வந்து தன நெரிசல்னு சொல்லலாம். இப்ப இந்த யாழ் வீதிகள்ல வந்து ஹார்ட்வேர் கடைகள் மாதிரி இந்த டயலாக் ஆபீஸ்கள் இருக்கிற ரோட்ல வந்து நெருக்க நிலைமைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க, பைக்குகள் எல்லாமே ஃபுல்லா நிக்குது. பாருங்க, அவ்வளவு இருக்கிற ஹீல்ஸ்லயும் ஆக்களை பாருங்க, ஃபுல்லா கிரௌட் அப்படி இருக்கு. நாங்க போறது வந்து இசாரா டெக்ஸ்டைல்கள் இருக்கிற இடத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். அந்த உடுப்பு கடைகள் இருக்கிற இடத்துல இதுலயும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு வந்து இவ்வளவு வந்து ஆட்கள் வந்து நடமாட்டம் கூடுதலாக இருக்குன்றதுதான் நீங்க இதுல பார்க்க போறீங்க. இதுல காட்டி கொள்றோம். இங்க வந்து புதிய புதிய கட்டடங்கள் எல்லாமே கட்டப்பட்டிருக்கு. ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. இதுல வேற அந்த உடுப்பு கடைகள்ல வந்து நிறைந்திருக்கிற ஆட்கள். அதாவது வந்து இப்ப கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடக்க போது அவைக்கு இல்லைன்னு அந்த புது உடுப்பு எல்லாம் போடுவினோம். அதோட வந்து 1ஆம் தேதி அவைக்கு வருஷம். அப்ப அதனால இந்த புது உடுப்புகளை வாங்குறது கிறிஸ்துமஸுக்கு சேல்ஸ் நிறைய போடுவினோம். அந்த டைம்ல வந்து அந்த ஆடைகளை வாங்கி கொள்றதுக்காக எவ்வளவு பேர் குவிஞ்சிருக்கணும்ன்றதை நீங்க இதுல பார்க்கலாம். யாழ் வீதிகள்ல வந்து இது ஒரு சாதாரண நாள்ல வந்து இப்படி நெருக்க நிலைமைகள் இருக்குமோண்டா இல்ல. இது வந்து அந்த கிறிஸ்துமஸ் காலம் என்றபடியால யாழ்ப்பாணமே ஃபுல்லா மாறி இருக்குன்னு சொல்லலாம். மாறி இருக்கு. இதுல ஃபுல்லா பார்க்கலாம், வாகனங்கள் நெரிசலை பார்க்கலாம். வீதிகள் தான் ஃபுல்லா நெருக்கமா இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி பின்பக்கம் பார்க்கலாம். பின்பக்கம் வந்து இந்த வாகனங்களை நாங்க விளக்குறதே வந்து ரொம்ப கரைச்சலான விஷயமா இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது நகைக்கடை ரோட், யாழ்ப்பாணம் நகைக்கடை ரோட். கஸ்தூரியார் வீதியால போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, இந்த டபுள் பெட்ரோல் சென்டர் இருக்கிற இடம் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து நீங்க சேல்ஸுகள் ஆஃபர்கள் போட்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கிறிஸ்துமஸுக்காக நாங்க இது வந்து இப்ப சிக்னல் சந்திக்கு போய்க்கோம். யாழ்ப்பாணம் மெயின் சிக்னல் சந்திக்கு நாங்க போய் கொண்டிருக்கோம். இந்த வீதி இதுல வந்து இந்த கடைகள்ல கூட வச்சிருக்கிறத நீங்க பார்க்கலாம். சோதனைகள் செய்திருக்கணும். அதோட வந்து இந்த பொருட்கள், கிறிஸ்துமஸுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த கடை சைட்டுகள்ல வச்சிருக்கணும். அதை நீங்க இதுல பார்த்து கொள்ளலாம். பாருங்க, இந்த கடையில இருக்கிறத பாருங்க. கடையில டெக்கரேஷன் பொருட்கள் எல்லாமே இது ஃபுல்லாவே அந்த டெக்கரேஷனுக்கான பொருட்கள்லாம் அதுல இருக்கு. இந்த இங்காளி பக்கம் வந்து நட்டார் பொம்மைகள் எல்லாம் பாருங்க. இதுல ஃபுல்லா நிறையவே இந்த இதுகளுக்கான பொம்மைகள், அதுக்கான உடுப்புகள், சாண்டா கிளாஸ் அதுக்கான உடுப்புகள் எல்லாமே போட்டிருக்கேன். இங்க இதுல பாருங்க, இந்த கடையை பாருங்க. இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ வந்து ஒவ்வொரு கலர்ல இருக்கு. வெள்ளையாம இருக்கு, பச்சையில இருக்குது, ஒவ்வொரு டிசைன்ல வச்சிருக்கணும். இந்த சைட்லயும் இருக்கு பாருங்க. இந்த கடையும் வந்து இருக்கு பாருங்க. ஜெயலக்ஷன் அந்த கடையிலயுமே இங்க இருக்கு. யாழ்ப்பாணம் இந்த பெசன்ட் ஹவுஸ்ல ஃபுல்லா போட்டிருக்கணும் பாருங்க. உடுப்பு இதுல இந்த வெடிக்கடை இந்த ரோட் பாருங்க. இதே இல்லாம உடுப்புகள் எல்லாம் ஃபுல்லா ஆஃபர்ல போட்டிருக்கணும் யாழ்ப்பாணம்.
பாருங்க. முழு உடுப்புகளுமே ஒஃபர் மூலம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது இந்த இயர் எண்ட் சொல்ற இயர் எண்ட் பார்ட்டிகள் எல்லாம் நடக்கிற இந்த காலங்கள்ல அப்ப இயர் எண்ட் கொண்டாட்டங்களுக்காக அந்த உடுப்புகளை வந்து வாங்கி கொண்டிருக்கிறோம். இதுல பாருங்க, இதை பார்க்கலாம். எப்படி வாகனங்கள் போகுதுன்றத நீங்க இதுல பார்க்க முடியுமா? வாகனங்கள் பின்னால கூட வந்து பார்க்கலாம். நான் இது வந்து புத்தகசாலை வீதி, அதாவது யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் ரோட்டால் அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். குறிப்பா சொல்லணும்னா என்ன சொல்லலாம், வைத்தியசாலை வீதி, அதோட வந்து இப்ப புதிதாக திறந்த நதியாஸ் அதுக்கும் போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. அதால நதியாஸ் ஷோரூம் இதுல ஃபுல்லா இந்த வீதிகள் ஃபுல்லாவே மக்கள் கூட்டத்தை நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல இருக்கு பாருங்க புதுசாக திறந்த நதியாஸ். நாங்க கூட அந்த ஓப்பனிங் இதை போட்டிருக்கிறோம். அந்த காணொலியை நீங்க இதை பார்த்து கொள்ளலாம். வீதிகளே நல்ல கிரௌடா தான் இருக்கு. இதுல சவுத் மரமே நிற்கிறாங்க. மணிக்கூட கோபுரம் அதுல இருந்து அந்த வீதியிலே நாங்க போய் பார்ப்போம். அது வந்து இரவு நேரங்கள்ல வந்து நல்ல யாழ்ப்பாண நகரமே ஒளியில நிரம்பி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். கட்டாயமான அந்த காணொலியை நாங்க உங்களுக்கு கட்டாயம் தர்றதுக்கு முயற்சிக்கிறோம். அதை இரவு நேரத்திலையும் எப்படி இருக்கு யாழ்ப்பாணம்ன்றதையும் நாங்க காட்டிக்கொள்றோம் பாருங்க. அது கூட இப்ப அண்மையில இளங்குமர நெல்லி மூலம் அது வந்து 10வது ஆண்டு நிறைவை வந்து கொண்டாடி இருந்தவ. அதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். இப்ப நாங்க இதுல பார்க்க போறோம் இந்த புகையிரத நிலைய வீதி, அதை தான் நாம் பார்க்க போறோம். இப்ப இதுல பாருங்கோ இந்த கடைகள் வந்து சோதனைகள் செய்யப்பட்டிருக்குது. இது 6 வகையான இங்கால பாருங்க இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஃபுல்லாவே இருக்கு. உள்ளுக்கு இருக்க அந்த ஆக்கள் பெருசா கிரௌட் இல்லையேன்னு இதுல உங்களை காட்டி கொண்டாங்க. இதான் நாங்க மணிக்கூட்டு கோபுரம். இதுக்கு வந்து ஃபுல்லாவே லைட்டுகள் போட்டிருக்கணும். லைட் சோதனைகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கிறது. இன்றையும் வந்து இரவு பார்க்கலாம். இரவு நேரங்கள்ல வந்து இதுல ஒளிர்கின்ற மின் லைட்டுகளை நீங்க இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த செட்டப்புகளை பாருங்க இதுல செய்திருக்கணும். நாங்க போய் கொண்டிருக்கிறது ஆரியகுல வீதி. இதுலையும் பாத்தீங்கன்னு சொன்னா நதியாஸ் மாதிரி பிரம்மாண்டமாக இன்னொரு காட்சி அறையும் வந்து இப்ப திறக்க இருக்கணும். அது நோ லிமிட் சொல்லி அதுவும் வந்து இப்ப விரைவில் திறக்கப்பட போகிறதாக அறிவிச்சிருந்தது. அதையும் நீங்க இந்த கட்டுற வேலைப்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறத நீங்க இதுல பார்க்கலாம். நோ லிமிட் சொல்லி நாங்க நேர சின்னவேலி ரோட்டை நாங்க உங்களை காட்டி கொள்றோம் எப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் அப்படியே நல்ல வீதிக்கு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும்.
இது இப்படியே வந்து நாங்க இப்ப சின்னவேலி நொதான் ஹாஸ்பிட்டல், வீனஸ் அப்படியான ஹாஸ்பிட்டல் ரோடுகள் இருக்குது. அதை என்ன நாடி இதுவரையெல்லாம் யாழ்ப்பாணத்தை ஃபுல்லாவே உங்களுக்கு சுத்தி காட்டியிருக்கிறோம். யாழ்ப்பாணம் சுத்தி காட்டுறன்றதை விட கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்காக இப்படி மாறி இருக்குன்றதை நீங்க இந்த காணொலியில பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து எங்களை காணொலிகளோட இணைஞ்சிருக்கோன்னு எங்களை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த காணொலிகளை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணொலிகள் பற்றின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நாங்க அதுக்கேற்ற மாதிரி எங்களை மாற்றிக்கொள்றது பார்க்கிறோம். இதோட இந்த காணொலியை நாங்க நிறைவு கொண்டு வரோம்.